நீங்க டைலரிங் இல்ல டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பிகினர் ஸ்டூடெண்டா அப்ப நான் சொல்ற இந்த டிப்பை நோட் பண்ணிக்கோங்க. டாப் ஸ்டிச் எங்கெல்லாம் போடணும் எங்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ரைட் சைடுல அந்த ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணி ராங் சைடுக்கு திருப்ப போறீங்க அப்படிங்கும்போது அப்ப நீங்க டாப் ஸ்டிச் போடலாம். ராங் சைடுல தச்சு அதை ரைட் சைடுக்கு திருப்ப போறீங்க அப்படிங்கும்போது அப்ப டாப் ஸ்டிச் போடக்கூடாது. ஏன்ற ரீசன் சொல்றேன். ஏன்னா அந்த டாப் ஸ்டிச் நீங்க இப்ப ரைட் சைடுல வச்சு இப்படி திருப்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருப்புனீங்கன்னா அந்த ராங் சைடுல நீங்க போட்ட டாப் ஸ்டிச் இந்த ஓரத்துல உள்பக்கம் தெரியும். அப்போ ராங் சைடுல வச்சு டாப் ஸ்டிச் போட்டு இப்படி திருப்புறீங்க அப்படின்னா ரைட் சைடுல இந்த ஓரத்துல அந்த ஸ்டிச் தெரியும். அது பாக்குறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. அதுக்காக தான் ராங் சைடுல வச்சு ரைட் சைடுக்கு திருப்பும் போது டாப் ஸ்டிச் போட மாட்டோம். அதுக்கு பதிலாக நல்லா ப்ரெஸ் கொடுத்து ஒரு அயன் பண்ணிடுங்க. இல்ல ஒரு பாபின் கேஸ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு திருப்புங்க. சேவ் பண்ணிக்கோங்க.